வெல்கம் டு கெம்தோலி. நம்ம இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி கெமிஸ்ட் ஜூனியர் அனலிஸ்ட் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸ் பாக்குறோம். இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ண போறோம்னா 60th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான வீடியோ நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. அதை பார்க்கல அப்படின்னா மறக்காம பாருங்க. 60th கொஸ்டின் பாருங்க. Which of the following molecule exhibit a Raman effect? கொடுத்துருக்கக்கூடிய அந்த 3 மாலிகுல்ல யாரு ராமன் ஆக்டிவா இருக்கான்னு கேக்குறாங்க. சோ ராமன் ஆக்டிவா பொறுத்தவரையும் கண்டிஷன் இருக்கு. என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் போலரைசபிலிட்டி, ரெண்டாவது மாலிகுல பேஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா ஹோமோடயட்டாமிக் மாலிகுலா இருக்கு அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு என்னவா இருக்கும்னா ராமன் ஆக்டிவா இருக்கும், ராமன் எஃபெக்ட் ஷோ பண்ணும். சோ N2 அப்படிங்கிறது எனக்கு என்னவா இருக்கு, டை ஆட்டம், ரெண்டு ஆட்டம், நைட்ரஜன் 2 ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்கு, அது ரெண்டுமே சேம். அப்ப ஹோமோ டயட்டாமிக் மாலிகுலா இருக்கு, இது ராமன் ஆக்டிவ். HCl அண்ட் CO2 ரெண்டுமே எனக்கு என்ன ஆகும், அதோடைய போலரைசபிலிட்டி என்ன ஆகும், டியூரிங் தி வைப்ரேஷன் அல்லது ரொட்டேஷன் அதோடைய போலரைசபிலிட்டி சேஞ்ச் ஆகும். சோ ரெண்டுமே எனக்கு என்னவா இருக்கும்னா ராமன் எஃபெக்ட் ஷோ பண்ணும். சி இஸ் a கரெக்ட் ஆப்ஷன். அண்ட் 61 பாத்தீங்க அப்படின்னா சூஸ் தி கரெக்ட் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் டைபோல் மூமெண்ட். டைபோல் மூமெண்ட்டை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மாலிகுல அரேஞ்ச் பண்ணும் டிக்ரீசிங் ஆர்டர்ல. இதுக்கு முதல்ல ஜாமெண்ட்ரி ப்ராப்பரா தெரிஞ்சிருக்கணும். CO, CO2 அண்ட் SO2 இந்த மூணுத்தோட ஜாமெண்ட்ரி என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்கணும். எக்ஸாம்பிள், CO அப்படிங்கிறது என்னவா இருக்கும், லீனியரா இருக்கும். அண்ட் CO2 பாத்தீங்க அப்படின்னா அதுவுமே லீனியரா இருக்கும். அண்ட் SO2 பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா பென்ட் ஷேப்ல இருக்கும். இந்த CO2 ஓட டைபோல் மொமெண்ட்டுக்கான சிம்பிள் மியூன்னு கொடுத்திருப்பாங்க, இது 0. லீனியருக்கு அதாவது CO க்கு டைபோல் மொமெண்ட் 0வா இருக்காது, எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1.22 சம்திங் இருக்கும். இதுவே SO2க்கு பாத்தீங்க அப்படின்னா 1.6 சம்திங் இருக்கும். ஓகே, ஏன் CO2க்கு டைபோல் மொமெண்ட் 0வா இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடோட பாண்ட் டைபோலும் ரைட் சைடோட பாண்ட் டைபோலும் ஒன்னோட ஒன்னு கேன்சல் அவுட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், லெஃப்ட்ல இருக்கிறது +5 இருந்தா ரைட்ல இருக்கிறது என்னவா இருக்கும், -5 இருக்கும். சோ ஆப்போசிட் எனக்கு என்ன ஆகும், ஒன்னோட ஒன்னு கேன்சல் அவுட் ஆகி CO2 ஓட டைபோல் மொமெண்ட் 0வா இருக்கும். அப்ப இருக்கிறதுலே லீஸ்ட் யாருக்கு இருக்கணும், CO2க்கு தான் இருக்கணும். அப்ப A அண்ட் D எலிமினேட் பண்ணிடலாம். அண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல வேல்யூ கொடுத்துருக்கேன். SO2க்கு என்னவா இருக்கும்னா டைபோல் மொமெண்ட் வேல்யூ அதிகமா இருக்கும் CO-வை விட. ஓகேவா? சோ SO அப்படிங்கும் போது உங்க நம்பர் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் அதிகம், உங்களுக்கு என்னவும் அதிகமா இருக்கும், டைபோல் மொமெண்ட்டும் அதிகமா இருக்கும். அண்ட் 62 பாத்தீங்க அப்படின்னா Cu2+ இஸ் a diamagnetic due to காப்பர் பிளஸ் அப்படிங்கிறது டயாமேக்னெட்டிக்கா இருக்கு, எதனால அப்படின்னு கேக்குறாங்க. காப்பர் அப்படிங்கும் போது எனக்கு என்னவா இருக்கும், அட்டாமிக் நம்பர் 29 அண்ட் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d10 4s1 இருக்கும். காப்பர் பிளஸ் அப்படிங்கும் போது எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடுவேனா, இல்ல எலக்ட்ரான் போயிடும். அப்ப என்ன இருக்கும், 3d10 இருக்கும். 3d10 அப்படிங்கும் போது நம்ம எப்படி ஃபில் பண்ணுவோம், சிங்கிளா ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ டோட்டலா எவ்வளவு வந்துருச்சு, 10 வந்துருச்சு. கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர்பிட்டாலா இருக்கிறதுனால இது டயாமேக்னெட்டிக் அப்படின்னு சொல்றேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு. அண்ட் அடுத்து பாருங்க 63, which of the following is paramagnetic. இதை பொறுத்த வரையும் நீங்க ஒன்னொன்னா போட்டு பார்க்கணும்னு தேவையில்லை, டோட்டல் எலக்ட்ரானை கவுண்ட் பண்ணுங்க. அதாவது டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரானை கவுண்ட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். நான் கவுண்ட் பண்ற பாருங்க. நைட்ரஜன் அப்படிங்கும் போது ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு இருக்கும், 5 இருக்கும். ஏன்னா இதோட குரூப் பாத்தீங்க அப்படின்னா குரூப் 15th குரூப். சோ 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். ஹைட்ரஜன் அப்படிங்கிறது எனக்கு என்னது, அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். சோ 1. எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு, 3 இருக்கு. சோ 3, 1 into 3. சோ எனக்கு எவ்வளவு வரும், 5 + 3 8 வருது. 8 அப்படிங்கிறது என்ன நம்பர், ஈவனா இருக்கு அப்படின்னா என்னவா இருக்கும், டயாமேக்னெட்டிக்கா இருக்கும். அண்ட் NO அப்படிங்கும் போது எலக்ட்ரானை கவுண்ட் பண்ணுங்க. நைட்ரஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 5, ஆக்சிஜனுக்கு என்ன இருக்கும், இட்ஸ் a group 16th family. சோ 6 இருக்கும். 11 அப்படிங்கும் போது ஆட் நம்பர், இட்ஸ் a paramagnetic. அதுவே N2 பாருங்க, நைட்ரஜன் அப்படிங்கும் போது அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னவா இருக்கும், 5 + 5 உங்களுக்கு என்னவா இருக்கும், 10, ஈவன் அப்படின்னா டயாமேக்னெட்டிக். சோ கரெக்ட் ஆன்சர் என்னது, எது பாராமேக்னெட்டிக் அப்படின்னு கேக்குறாங்க. NO இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஆட் நம்பர் ஸ்பீசிஸா இருக்கு அப்படின்னா அது பாராமேக்னெட்டிக்கா இருக்கும். அண்ட் அடுத்து பாருங்க 64, பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட் ஆர், யாரு பயாலஜிக்கல் கேட்டலிஸ்டா ஆக்ட் பண்ணுவா அப்படின்னா என்சைம்ஸ். ஓகேவா? அண்ட் அடுத்து 65 பார்க்கலாம். இந்த கரெக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பாராக்கர் அண்ட் சர்ஃபேஸ் டென்ஷன் காமா இஸ். சோ இதை பொறுத்தவரை இந்த ஃபார்முலாவை நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கணும். அதாவது பாராக்கர் இஸ் ஈக்குவல் டு மோலார் வால்யூம் இன்டு காமா பவர் 1/4. ஏ இஸ் a கரெக்ட் ஆப்ஷன். சோ உங்களுக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா மல்டிபிளிகேஷன்ல கொடுத்துருப்பாங்க. அண்ட் பவர்ல என்ன இருக்கணும், 1/4 இருக்கும்.
சோ இது எதோட ரிலேட் பண்ணிருப்பாங்க, இந்த பாராகேர் அப்படிங்கிற டேர்ம் எதோட ரிலேட் ஆயிருக்கும் அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷனோட கனெக்ட் ஆயிருக்கும். அதை பேஸ் பண்ண ஃபார்முலா. அண்ட் அடுத்து பாருங்க 66 அப்சார்ப்ஷன் ஆஃப் அ கேஸ் ஆன் அ சாலிட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். இதை பொறுத்தவரை நான் ஒரு சிம்பிளா சொல்றேன். என்ன அப்படின்னா ஒரு கேஸ் மாலிகுல் ஒரு சாலிட் சர்ஃபேஸ்ல வந்து உட்காருது அப்படின்னா என்ன ஆகும், அங்க இருந்து ஹீட் வந்து எலிமினேட் ஆகும், ஹீட் வந்து எனக்கு ரிலீஸ் ஆகும். அப்ப ஹீட் ரிலீஸ் ஆனிச்சு அப்படின்னா என்ன ரியாக்ஷன், எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அப்ப அப்சார்ப்ஷன் ஆஃப் அ கேஸ் ஆன் அ சாலிட் இஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அதாவது டெல் ஹெச் என்னவா இருக்கும், நெகட்டிவா இருக்கும். அண்ட் 67 பாருங்க, கொலாய்டல் பார்ட்டிகல் ஆர் ஆல்வேஸ், கொலாய்டல் பார்ட்டிகல் பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா எனக்கு என்னவாயிட்டே இருக்கும் அப்படின்னா மோஷன்லேயே இருந்துகிட்டு இருக்கும், சுத்திக்கிட்டே இருக்கும். அது என்ன ஆகாது, செட்டில் ஆகாது. செட்டில் ஆனா உங்களுக்கு என்னவா மாறிடும், சஸ்பென்ஷன் அல்லது பிரிசிபிடேட் ஆயிடும். ஆனா செட்டில் ஆகாது. ஒரு நாள் உங்களுக்கு என்ன ஆகாது, கொலாய்டல் பார்ட்டிகல் அப்படிங்கிறது செட்டில் ஆகாது. என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு சார்ஜ் பிரசன்ட் ஆயிருக்கும். அது என்னவா இருக்கலாம், மேபி பாசிட்டிவா இருக்கலாம், அப்படி இல்லையா நெகட்டிவாவும் இருக்கலாம். அண்ட் 68 பாத்தீங்க அப்படின்னா which of the following method is not used for purification of salt. சாலை பியூரிஃபை பண்றதுல எந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், நாட் யூஸ்டு அப்படின்னு கேக்குறாங்க. டயாலிசிஸ் யூஸ் பண்ணுவோம், எலக்ட்ரோ டயாலிசிஸ் யூஸ் பண்ணுவோம், அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் யூஸ் பண்ணுவோம். நார்மல் ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்ன பண்றது, யூஸ் பண்ண மாட்டோம். சோ சாலை பியூரிஃபை பண்ண நார்மல் ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கறத யூஸ் பண்ண மாட்டோம். இதான் உங்களுக்கு என்னவா இருக்கும், கரெக்ட் ஆன்சரா இருக்கும். நான் கலர் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். திஸ் இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். 69th கொஸ்டின் பாருங்க, ஃபார் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்மோக் இஸ் அன் எக்ஸாம்பிள். கொடுத்திருக்கூடிய 4 டைப்ல ஸ்மோக் அப்படிங்கிறது எதுக்கான எக்ஸாம்பிளா இருக்கும் அப்படின்னா ஸ்மோக் அப்படிங்கும் போது எனக்கு என்ன பிரசன்ட் ஆயிருக்கும், டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொலாய்டு அப்படிங்கும் போது டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் அண்ட் டிஸ்பர்ஸ்டு மீடியம் இருக்கும். டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் அண்ட் டிஸ்பர்ஸ்டு மீடியம், நத்திங் ஒன்னும் கிடையாது. இது டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்யூட்னு சொல்லுவோம்ல, அத கொலாய்ட்ல டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ்னு சொல்லுவாங்க. அதுவே டிஸ்பர்ஸ்டு மீடியம் அப்படிங்கிறது சால்வெண்ட்னு சொல்லக்கூடியதை கொலாய்ட்ல டிஸ்பர்ஸ்டு மீடியம்னு சொல்லுவாங்க. ஸ்மோக் அப்படிங்கிறது அப்படிங்கும் போது சொல்யூட்டா என்ன இருக்கும், சால்வெண்டா என்ன இருக்கும், அப்படி இல்லையா டிஸ்பர்ஸ்டு மீடியம் அல்லது டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாலிட், டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ்ல சாலிட் இருக்கும். அண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பர்ஸ்டு மீடியமா கேஸ் இருக்கும். சோ இது அப்ப கேஸ் சாலிட் இன் கேஸ்க்கான எக்ஸாம்பிள் ஸ்மோக் அப்படிங்கிறது. சோ இது எந்த டைப்ல வரும் அப்படின்னா ஏரோசால் அப்படிங்கிற டைப்ல வரும். அண்ட் அடுத்து 70 பாருங்க, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ கொலாய்டு அப்படின்னு கேக்குறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது கொலாய்டு இல்லைன்னு கேக்குறாங்க. மில்க் அப்படிங்கிறது கொலாய்டு. சோ மில்க் எதுல வரும் அப்படின்னா லிக்விட் இன் லிக்விட்ல உங்களுக்கு என்னது கொலாய்டு கேட்டகரியில வரும். ஓகேவா, டிஸ்பர்ஸ்டு ஃபேஸா லிக்விட் இருக்கும், டிஸ்பர்ஸ்டு மீடியமா லிக்விட் இருக்கும். ஸ்மோக் அப்படிங்கிறது சாலிட் இன் லிக்விட் இப்பதான் பார்த்தோம். அதுவே ரூபி கிளாஸ் அப்படிங்கிறது சாலிட் இன் சாலிட். அதுவே குளோரோஃபைல் அப்படிங்கிறது என்ன கிடையாது, கொலாய்டு கிடையாது, ஜஸ்ட் அ பிக்மெண்ட். ஓகேவா, சீஸ் அதாவது குளோரோஃபைல் இஸ் நாட் அ கொலாய்டு. ஏ இஸ் கரெக்ட் ஆப்ஷன். அண்ட் 71 பாருங்க, டைக்ளோரோபென்சின் எக்ஸிட்ஸ் in 3 isomer ortho, meta and para isomer. Out of these 3 isomer, one with the highest dipole moment will be டைக்ளோரோபென்சின் அப்படிங்கிறது இதான். சோ டைக்ளோரோபென்சினை பொறுத்தவரையும் 3 ஐசோமர் பாசிபிள். என்னென்ன அப்படின்னா ஆர்த்தோ, அண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 1 and 3rd பொசிஷன்ல இருக்கு மெட்டா, அண்ட் 4th பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா அது பேரா. சோ மொத்தம் எனக்கு 3 ஐசோமர் பாசிபிள். இதுல இருக்கிறதுல யாருக்கு ஹை டைபோல் மொமெண்ட் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இதை பொறுத்தவரையும் டைபோல் மொமெண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்மால் பாண்ட் ஆங்கிள். அதாவது 2 குளோரினுக்குமான அந்த பாண்ட் ஆங்கிள் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அதிகமா இருக்கும், டைபோல் மொமெண்ட் அதிகமா இருக்கும். சோ கொடுத்துருக்கக்கூடிய அந்த 3 ஐசோமர்ல பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு அந்த பாண்ட் ஆங்கிள் கம்மியா இருக்கும் அப்படின்னா ஆர்த்தோக்கு தான் கம்மியா இருக்கும். சோ இருக்கிறதுலே ஹை டைபோல் மொமெண்ட் யாருக்கு, ஆர்த்தோக்கு, அடுத்து மெட்டாக்கு அண்ட் பேராக்கு. பேராக்கு டைபோல் மொமெண்ட் என்னவா இருக்கும், 0வா இருக்கும் டியூ டு சிமெட்ரி. சோ இந்த அப்வர்டும் டவுன்வர்டும் ஒன்னோட ஒன்னு கேன்சல் அவுட் ஆயிடும். இதோட டைபோல் மொமெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா 0வா இருக்கும். சோ ஏ இஸ் கரெக்ட் ஆப்ஷன். ஏன் அப்படின்னா ஹையஸ்ட் டைபோல் மொமெண்ட் கேக்குறாங்க. சோ ஆர்த்தோ. லோவஸ்ட் அல்லது 0ன்னு கேட்டாங்க அப்படின்னா அது பேரான்னு நம்ம எழுதணும். அண்ட் இன் தி கேஸ் ஆஃப் பிசிக்கல் அட்சார்ப்ஷன் தேர் இஸ் டிசார்ப்ஷன் when. பிசிக்கல் அட்சார்ப்ஷன் அப்படிங்கும் போது என்னவா இருக்கும், அட்சார்பேட் அண்ட் அட்சார்பென்ட்டுக்கான அந்த பாண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா வாண்டர்வால்ஸா இருக்கும். வாண்டர்வால்ஸ் அட்ராக்ஷன் இருக்கும். ஓகேவா, சோ நீங்க என்ன பண்ணலாம், டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணாலே உங்களுக்கு என்ன ஆயிடும், இந்த பாண்ட் ஈஸியா பிரேக் ஆயிடும். டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா பிசிக்கல் அட்சார்ப்ஷன் ஆனது என்ன ஆகும், அந்த
அட்சார்பேட்ல இருந்து ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும், டீசாப்ஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். வாட் இஸ் மீன் பை டீசாப்ஷன்? அட்சார்ப் ஆனதெல்லாம் ரிமூவ் ஆகுது அப்படின்னா அதுக்கு என்ன பேரு அப்படின்னா டீசாப்ஷன். ஸோ டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா டீசாப்ஷன் நடக்கும். அண்ட் அடுத்து பாருங்க, ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணாலோ கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணாலோ என்ன இன்க்ரீஸ் ஆகும்? அட்சாப்ஷன் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர டீசாப்ஷன் நடக்காது. அண்ட் 73 பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் பை தி கொலைடல் பார்ட்டிகல் இஸ் கால்ட் டிண்டால் எஃபெக்ட். ஓகேவா? கொலைடல் பார்ட்டிகல் என்ன பண்ணும் அப்படின்னா லைட்டை ஸ்கேட்டர் பண்ணக்கூடிய எஃபெக்ட்டுக்கு டிண்டால் எஃபெக்ட்னு பேரு. பிரவுனியன் மூவ்மெண்ட் அப்படின்னா பேர்ல இருக்கு, ஜிக்ஸாக்கா எனக்கு என்ன ஆகும்? கொலைடல் பார்ட்டிகல் மூவ் ஆகுது, அதான் பிரவுனியன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரோஃபோரசிஸ், எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ் ரெண்டுமே வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை நீங்க அப்ளை பண்ணும்போது அந்த கொலைடல் பார்ட்டிகல் வந்து எப்படி மூவ் ஆகுது, அதுல அந்த கொலைடல் மீடியம் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து எலக்ட்ரோஃபோரசிஸ், எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ் அப்படிலாம் வரும். இது எலக்ட்ரிக் கரண்ட்டை பேஸ் பண்ண கான்செப்ட். அண்ட் அடுத்து பாருங்க 74, which of the following compound has zero dipole moment? சோ நம்மளுக்கு இத பார்த்தாலே தெரியும் என்ன அப்படின்னா, நம்ம எப்படி இங்க வந்து ஆர்த்தோ பேரா மெட்டாக்கு சொன்னோமோ, பேரா வந்து டைபோல் மொமெண்ட் ஜீரோன்னு சொன்னோமோ, அதே போல சிஸ் அண்ட் டிரான்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா டிரான்ஸோட டைபோல் மொமெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா அதோட டைபோல் மொமெண்ட் ஜீரோவா இருக்கும். இதுவே சிஸ்ஸுக்கு டைபோல் மொமெண்ட் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. சோ கொடுத்துருக்கிறதுல பாத்தீங்க அப்படின்னா 1,1 டைக்ளோரோ எத்திலின் அண்ட் பி பாருங்க சிஸ் 1,2 டைக்ளோரோ எத்திலின் அண்ட் சி பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ் 1,2 டைக்ளோரோ எத்திலின்னு கொடுத்துருக்காங்க. டிரான்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்னவா இருக்கும்? டைபோல் மொமெண்ட் ஜீரோவா இருக்கும் சி. வித்தவுட் எந்த ஆப்ஷன் நம்ம எழுதி பார்க்காம மாலிகுலர் ரைட் பண்ணாம சிஸ் டிரான்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். 75 பாருங்க, பிக் அவுட் தி பாசிட்டிவ்லி சார்ஜ்டு சால் அப்படின்னு கேக்குறாங்க. ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது பாசிட்டிவ்லி சார்ஜ் சாலா இருக்கும். இதுவே இந்த பிசிடி எல்லாம் என்னவா இருக்கும்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு சாலா இருக்கும். ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்காம நெகட்டிவ் சார்ஜ் சால் மட்டும் யாரெல்லாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது இல்லாம வர்றது எல்லாமே என்னவா இருக்கும்? பாசிட்டிவ்னு வச்சுக்கலாம். சோ மெட்டல் பார்ட்டிகல்ஸ், மெட்டல் இருக்கக்கூடிய மெட்டல் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவ் சார்ஜ் சாலா இருக்கும். அதே போல மெட்டல் சல்ஃபைடு எல்லாமே உங்களுக்கு என்னவா இருக்கும்னா நெகட்டிவ் சார்ஜ் சாலா இருக்கும். அதே போல ஆசிட் டைஸ் எல்லாமே உங்களுக்கு என்னவா இருக்கும்னா நெகட்டிவ் சார்ஜ் சாலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்க, இது மெட்டல் சல்ஃபைட், இது எனக்கு என்னது? மெட்டல். கோல்டு அப்படிங்கிறது மெட்டல். அண்ட் காங்கோ ரெட் அப்படிங்கிறது எனக்கு என்னவா இருக்கும்? ஆசிட் டையா இருக்கும், ஆசிட் டைப் டை. சோ அப்ப என்னது? இது எல்லாமே நெகட்டிவ். சோ இது தவிர மிச்சம் வரது எல்லாமே உங்களுக்கு என்னவா இருக்க போது? பாசிட்டிவ் சார்ஜ் சாலா இருக்கும். That's all for this video. Thank you so much.